ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் சூப்பரான சிக்கன் விங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடையில் சிக்கன் விங்ஸ் அப்படி கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா மாவு 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் அளவு. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க 2 டீஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாவு கோட்டிங் எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மாவு நல்லா திக்காக இருக்கிறதுக்காக, கோட்டிங் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் எப்படி சிக்கன் விங்ஸ் குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது டபுள் பேஸ்கெட். ஸோ அதனால் நான் டபுள் பேஸ்கெட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் செட்டிங்ஸ் 2 இதுலேயுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 200 டிகிரியில் 3 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேஸ்கெட் இப்போ 2 பேஸ்கெட்டுமே செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஆனதுன்னா அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2லேயுமே சேம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ரீ ஹீட் ஆயிரும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணி லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பேஸ்கெட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த பேஸ்கெட்டில் நல்லா இந்த மாதிரி சிக்கனை அடுக்கி வச்சுடுங்க. ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் சிக்கன் குக்காக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து நல்லா இடைவெளி விட்டு இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் சிக்கன் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேர் ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பெரிய பேஸ்கெட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி சின்ன பேஸ்கெட்டையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சிக்கன் விங்ஸை இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுடுங்க. நீங்கள் ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஒரே டைமில் நம்ம நல்லா நிறையா சிக்கன் குக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஏர் ஃப்ரையரில் ட்ரேயில் நம்ம சிக்கன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஃப்ரையரில் நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி ட்ரேவை உள்ளே வச்சுடுங்க. இப்போ நான் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம 200 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணணும் 3 மினிட்ஸ். இப்போ 200 டிகிரியில் 12 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. இப்போ 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சிக்கனை லைட்டாக ஷேக் பண்ணிடுங்க. இல்லைன்னா சிக்கனை திருப்பி கூட போட்டுருங்க. திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் கூட போதும். ஏன்னா சிக்கன் இப்போயே ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக குக் ஆகணும். அதுக்காக இன்னொரு செட்டிங்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி 2 ட்ரேலையுமே நீங்கள் ஷேக் பண்ணிடுங்க. சூப்பரான சிக்கன் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஏர் ஃப்ரையர் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறையா விதமாக சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் ஏர் ஃப்ரையரில் சரியாகவே வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 190 டிகிரியில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.